நான் இது வரைக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன தெரியுமா மாஸ்டர், அவங்க வெறும் ஸ்டண்ட் மட்டும் பண்ணுறாங்க, அந்த ஃபைட் சீக்வன்ஸை பில்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வெறும் அதை மட்டும் பண்ண மாட்டீங்க, அதை தாண்டி சினிமோட்டோகிராஃபி நீங்கள் தான் பிளான் பண்ணுறீங்க. இப்போ என்னென்னாச்சுன்னா ஒரு சீக்வன்ஸை ஒரு 45 மினிட்ஸ் ஒரு சீக்வன்ஸை கொடுத்தா அந்த சீக்வன்ஸில் காமெடி இருக்கும், காமெடியிலேருந்து ஸ்டண்ட்டாக மாறும், ஸ்டண்ட்லேருந்து இமோஷன் ஆகும், இமோஷன்லேருந்து ஒரு ஒரு டெத்து நடக்கும், இந்த டெத்துலேருந்து ஒரு ரிவெஞ்ச் ஃபில் ஆகும். ஸோ இந்த கோஆர்டினேஷனை கரெக்டாக கூட அதுதான் டைரக்டர். இப்போ நம்ம சார்லி சாப்ளின் பார்த்துருக்கோம், பஸ்டர் கேட்டன் பார்த்துருக்கோம். ஸோ இவங்க எல்லாம் பண்ணது பெரிய ஆக்ஷன்ஸ், பெரிய ஸ்டண்ட்ஸ் பண்ணாங்க அவங்களாம். ஆனால் அவங்களுக்கு போடப்பட்ட மியூசிக்கும் கேமராவுடைய ஸ்பீடை குறைச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஃபன் ஆகிடுச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி சார் இருக்காருல்ல, அவர் எப்போவுமே தனியாக ஃபைட் பண்ண மாட்டார். மாஸ்டர் இவர் எதை ஒன்று பண்ண வைக்கலாம் மாஸ்டர், ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல பிஸியாக இருக்கணும்னு நினைப்பார் விஜய் சேதுபதி சார். துக்ளக் தர்பார்னு நினைக்கிற ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு நிற்கும், எதுக்கு போடுறோம் அப்படின்னு நின்று திரும்பி பாட்டுன்னு ஒரு பையன் அடிக்கும், என்னன்னா இவ்வளோ அடிக்கிறாள் அப்படின்னு. அந்த சீக்வன்ஸை அவர் சொன்னார், அவர் மாஸ்டர் அந்த பொண்ணு அடிக்கட்டும் மாஸ்டர் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அந்த பொண்ணு அடித்தோடனே ஆடியன்ஸ் இப்போ கிளாப் ஸ்க்ரீனில் சும்மா நின்றுட்டு இருக்கிறதுங்கிறது இருக்குது. அதனால தான் நான் பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறது, அங்கே கிடைக்கிற எல்லா ஆப்ஜெக்டையும் யூஸ் பண்ணுறது, அதுதான் நல்லா இருக்கும்ல. ஏன்னா நம்ம ஒரு மானசீகமாக நினைக்கிற ஒரு குருநாதர் ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குதோ அதை வச்சு அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் விஜய் சார் படம் பண்ணுறேன்னா, விஜயன் படம் பண்ணுறேன்னா, நான் விஜயனோட ஃபேனாக மாறிடுறேன். நான் எப்படி பார்க்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இப்போ அஜித் சாருக்கு போகணுன்னா அஜித் சாரோட ஃபேனாக மாறிடுறேன், ரஜினி சார் போகணும் ரஜினி சார் ஃபேனாக மாறிடுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக் ஒரு மூவ்மெண்ட் வரும். கண்டிப்பாக ஓகே, ஏன்னா நம்ம இவங்களெல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். மாலை மலரையர்கள் வணக்கம், நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் தான் இருக்காரு. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாஸ்டர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த பொங்கலுக்கு ஒரு 4-5 படம் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் மக்களுடைய மவுத் டாக்கில் பெரிய அளவில் இந்த படம் ஸ்டார்ட் டு எண்ட் ரொம்ப சந்தோஷமாக என்டர்டெயின் பண்ணுது, எல்லாரையும் கொண்டாட வைக்குது அப்படின்னா மிஷன் சாப்டர் 1 அப்படின்ற அந்த படம். அந்த படத்தில் உங்களுடைய ஸ்டண்ட் அப்படின்றது மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ஆடியன்ஸாகவும் சரி, ஒரு தம்பியாகவும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாஸ்டர். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எனக்கும் பெரிய சந்தோஷம். நம்மளுக்கும் இந்த பொங்கல்னாலே ஒரு கனெக்ஷன் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா பொங்கலுக்கு ஒரு படம் ஒரு நல்ல பெயர் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி ஏன்னா நம்மளுக்கு இந்த பொங்கல் மிகப்பெரிய பொங்கல் தான் உண்மையிலே. ஏன்னா பெரிய பெரிய படங்கள், யார் கேப்டன் மில்லர், அயலான், அப்புறம் மேரி கிறிஸ்மஸ், அந்த மாதிரி. இது இல்லாமல் தெலுங்குலேருந்து மகேஷ் பாபு சார் படம் குண்டூர் காரம். ஆமாம், குண்டூர் காரம். அப்புறம் ஹனுமான், அப்புறம் சைந்தவ்லையும் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் சொல்கிறேன், பெரும்பாலும் இவ்வளோ படங்கள் வர்ற இடத்துல நானே கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தேன், எப்படி தேட்டர் கிடைக்கும். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் தேட்டர் கிடைக்காது, ப்ளஸ் வந்தாலும் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது. ஏன்னா படம் எடுக்கிறத விட பெரிய விஷயம் என்னென்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை கரெக்டாக சேர்க்கறது இல்லை. பட் இந்த பொங்கலுக்கு அது கரெக்டாக போய் சேர்ந்து அவங்கெல்லாம் சேர்ந்து ஃபைட் சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வரப்போ ரொம்ப பெரிய சந்தோஷம். அதாவது டபுள் பொங்கல் ட்ரிபிள் பொங்கல் ஆகிடுச்சு நம்மளுக்கு. மிஷன் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண இடம் எதுனா மாஸ்டர், அதில் ஹீரோ ஒரு கிச்சன் ஏரியாவுக்குள்ளே போவார். வெளியில் அவர் அந்த ஐடியாவோடு வர்றதா இருக்கட்டும், அந்த மிளகா பொடி எடுத்துகிட்டு வர்றதா இருக்கட்டும், அண்டு அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பேர் பண்ண விதமாக இருக்கட்டும். அது இது வரைக்கும் நிறைய ஃபைட்டில் அந்த மிளகா பொடி சீக்வன்ஸை காட்டியிருப்பீங்க. ஆனால் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் அவனுக்கு மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, போடுறவனுக்கும் அதை அஃபெக்ட் பண்ணுன்ற அந்த ஐடியா, இந்த சீக்வன்ஸ் எப்படி பில்ட் பண்ணிங்க, இதுக்கு எவ்வளோ நாள் ஒரு ப்ராசஸ் போச்சு? இல்லை, இந்த சீக்வன்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா முக்கியமான ஒரு ஆள் இதனுடைய ரைட்டர் மகாதேவன். ஓகே, ஏன்னா அவர் ஒரு டைரக்டர் தான். நம்ம எஸ்எஸ் ராஜமௌலி சார்கிட்ட இருந்தவர். அவர் தனியாக படம் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்போது ஹிந்தியில், தெலுங்கில், இப்போ தமிழில் இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் முக்கிய காரணம். ஏன் சொல்கிறேன்னா, ராஜமௌலி சார்கிட்ட இருக்கும்போதே பிளான் பண்ணும்போது பயங்கரம். ஏன்னா எனக்கும் அவருக்கும் உள்ள பரிச்சயம் ரொம்ப ஜாஸ்தி. நான் அசிஸ்டண்ட்டாக பீட்டர் மாஸ்டர்கிட்ட இருக்கும்போது அவரும் அசிஸ்டண்ட்டாக ராஜமௌலி சார்கிட்ட இருந்தார். ஸோ இப்படி தான் எங்களுக்கான ஒரு பரிச்சயம். இங்கேருந்து அப்படியே தொடங்கிச்சு. எப்பவுமே நிறைய ஐடியாஸ் பேசிக்கிட்டே இருப்பார் அவர். இப்போது சாதாரணமாக எழுதுனதுன்னா இப்போது ஹீரோவும் வில்லனும் சந்தித்து கொண்டார்கள், அடித்து கொண்டார்கள் அப்படின்னு முடிச்சுடுவாங்க ரைட்டர்ஸ். பட் அப்படி இருக்க மாட்டார். ஹீரோ என்ன ஸ்டார்ட் பண்ணார், நின்னார், பார்த்தாரு, கோவப்பட்டார், அங்கே வேற ஒருத்தர் அடிக்காங்க, பின்னாடி திரும்பி போனார்,
போனப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தாரு. ஒரு டூல்ஸ் பாக்ஸ் இருந்துச்சு. டூல் பாக்ஸ் இருந்தோன்னு அதை திறந்தார். உள்ளேருந்து ஒரு சுத்தியல் எடுத்தார். எடுத்த சுத்தியல் உருவிடக்கூடாதுன்னு பக்கத்துலேருந்து ஒரு கிளாத் எடுத்தார், கையில் கட்டினார். கட்டினதுக்கப்புறம் இப்போ ரெடி ஆகிட்டு வெளியே வந்தார். ஸோ இவ்வளோ டீட்டெயில் எழுதிடுவார். இந்த மாதிரி தான் அவர் எழுதுனது அந்த டீட்டெயில். இப்போ என்னென்னா ஒரு ஜெயிலுக்குள்ளே ஒரு கலவரம் நடக்குது. கலவரம் நடக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னப்போ அந்த பெஞ்சு கிஞ்செல்லாம் உடச்சிருவானுங்க, உடச்சி போட்டுருவானுங்க. போட்டதை என்ன பண்ணுவாங்க, நெருப்பாக்கிறோம். இப்போ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. இது எல்லாமே சொன்னது ரைட்டர் தான். அதே மாதிரி அந்த பெஞ்செல்லாம் போட்டு மேலே ஏறுறது எல்லா ஐடியாவுமே இது எல்லாமே பெஞ்சை மேலே போட்டு ஏறினதுக்கப்புறம் இப்போ உள்ளே போச்சு. ஏன்னா ஹீரோவே ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் போர் அடிக்கும். இப்போ ஹீரோ வந்து எதுக்காக போராடுறான், எங்கே இருக்கிற அவங்களுக்காக போராடுறான். அவங்களுக்கே தைரியம் இல்லைன்னா எப்படி? ஸோ அதுக்கு ஒரு தைரியம் வர வைக்கிறது தான் இந்த சீன் சொன்னார். இப்போ உள்ளே போயிட்டாங்க, போனால் ஆல்மோஸ்ட் கொண்டுட்டாங்கன்னு நினச்சாங்க. பார்த்தா வெளியே வரும்போது ஃபுல்லாக ஒரு நல்ல பாலித்தீன் கவரை கட்டிக்கிட்டு வெளியே ஃபுல்லாக மிளகா பொடியோடு வந்தாங்க. ஸோ அப்படின்னு ஒரு கிளாரிட்டி எழுதிட்டார். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படி ராஜமௌலி சார் ஆக்ஷன் சீக்வன்ஸை பட்டத்திட்டு வரோம் அந்த மாதிரி இவர் பட்டத்திட்டு வச்சுருந்தார். அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தார். இதுக்கு முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா மகாதேவன் தான். ரைட். அதே மாதிரி மஸ்டர் இப்போ அந்த மிளகாத்தூள் போடுறதுன்னு ஒரு ஐடியா, அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் மீட்டருக்கு போய் அதை தூக்கி போட்டு அங்கே ஒரு ஸ்வாடு வெட்டுறது, அதில் நம்மளுடைய ஐடியான்னு அது என்னென்னா, ஸோ அந்த ஐடியா வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ரைட்டர் ஒன்று எழுதிட்டாங்கன்னு இப்போ நம்ம என்ன பண்ணுறது, தூக்கி போட்டு வெட்ட, அவன் தூக்கி போட்டு சப்போர்ட், எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும்ல, தூக்கி போட்டு மேலே ஜம்ப் பண்ணி வெட்டுறது, அது கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா தூவுறது தான், வேறு என்ன, அப்படி தூவி அப்படி எடுத்தது தான் அது. ஸோ இப்போ நீங்கள்லாம் அதை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஒன்று நினச்சி ஒன்று எழுதுகிறோம், ஒன்று நினச்சி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அது கரெக்டான வழியில் போய் உங்கள்கிட்ட சேரும்போது, ஆடியன்ஸுக்கு போய் சேரும்போது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்டு அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிற சீக்வன்ஸ் மாஸ்டர், அது ஒரு பெஞ்ச் மேலே போய் அந்த ரோப் ஃபைட் சீக்வன்ஸு, அதுவுமே எனக்கு என்னென்னா மிஷின் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் மாஸ்டர். எப்பவுமே ஒரு எமோஷன் எல்லாத்துக்குமே ஒரு தேவைப்படுது. ஆனால் நிறைய ஆக்ஷன்லேயும் ஒரு படத்தை கொண்டு போக முடியுமா, இங்கே தமிழில் அது ஒர்க் அவுட் ஆகுமா, அதை நீங்கள் பிரேக் பண்ணி அதில் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ், இந்த ரோப்போடைய அந்த ஸ்டேஜிங்கு, அவர் அதை பிடிச்சி இழுக்கிறதுலாம், அது ஒரு பிளேவாகவே பயங்கரமாக இருக்குது. ஆமாம், அது என்னென்னா இப்போ நம்மளுக்கு அதில் வந்து பெரிய கோரியோகிராஃப் பண்ணுறது, கோரியோகிராஃப் பண்ணிடலாம். பட் அதை கோஆர்டினேட் பண்ணுற அந்த எக்ஸிக்யூட்டிவ் யார் இருக்கா, நம்ம கூட இருக்கிற அசிஸ்டன்ஸு, அப்புறம் ஒர்க் பண்ணுற ஸ்டன் பீப்புள், இவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னா அந்த சிரத்தை எடுத்து வேலை செய்யணும். அதில் இப்போ எப்போவுமே நார்மலாக நம்ம கூட நம்ம டீம் இருப்பாங்க, நம்ம ஸ்டன் பீப்புள் இருப்பாங்க, கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பட் இந்த ஸ்டன் சீக்வன்ஸை பொறுத்தவர்களுக்கு எல்லாருமே ஃபாரின் ஃபைட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 200 பீப்புள்ஸ் ஃபாரின் ஃபைட்டர்ஸ், இவங்க எல்லாருமே அதில் இருந்தாங்க. இந்த 200 பீப்புள்ஸுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதில் ஒரு 20 பேருக்கு தான் இங்கிலீஷ் தெரியும், 150 பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாத இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம செஞ்சு காட்டி ஒவ்வொருத்தரும் இப்படி விழுந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அவங்க பயப்படுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி சேஃப்டியாக பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் புரிய வச்சு திருப்பி அதை எடுத்தது. ஸோ இதுதான் அங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க். என்னென்னா இவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம புரிய வச்சு, இப்போ அந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து செஃப் ஒரு பையனை தூக்கிட்டு வந்து அடிப்பாங்க. அடித்தா உள்ளே ஒரு பொண்ணு அழுவா, அந்த வெள்ளைக்கார பொண்ணு, ஏன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டை தூக்கிட்டு வந்து அழுவா. ஸோ இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கன்வே பண்ணணும். எப்படி அவங்க பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. இந்த பொண்ணு யாரோ அந்த பையன் யாரோ அவங்களுக்கு வாட் இமோஷன்ஸ் அப்படின்னு போயிடுவாங்க. பட் இதை கன்வே பண்ண வச்சு அந்த பொண்ணை போய் வெளியே இழுத்துட்டு வந்து கீழே போட்டு அடித்த உடனே ஹீரோ ரைஸ் ஆவார். அந்த பொண்ணோட நடிப்புலாம் பார்த்தீங்கன்னா தூள் பண்ணிட்டாங்க அவங்க. ஏன்னா இது ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே அந்த லெவலுக்கு ஒரு புரிதலோடு நடந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய வேலை நடந்துச்சு. இதுக்கு என்னென்னா, இப்போது இதுக்கு ஒரு டைரக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன் அந்த இடம். என்னென்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு இமோஷன் வைக்க போகிறோம் சார் அப்படின்னு ரைட்டர் ஒன்று எழுதினாலும் அதை டைரக்டர் கரெக்டாக அக்செப்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த பொண்ணு வைக்கலாம், இப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம பண்ண போகிறது எக்ஸிக்யூஷன் வேலை தான், ஈஸியாக பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இவங்கெல்லாம் இதை ரெடி பண்ணி இதை எப்படி கரெக்டாக கேப்சர் பண்ணுறது. ஏன்னா ஒன்று நம்மளுக்கு லண்டனோட வெதர் உங்களுக்கு தெரியும், இது நைட் வெதர் எப்படி இருக்குன்னு தெரியும். இதை அந்த கலர் பேலட் பிடிச்சி அதை பண்ணுறதுக்கு வந்து சந்தீப் டிஓபி. நான் அடுத்ததான் மோஸ்ட் கேட்கலாம். ஏன்னா ஃபைட் மொத்தமே இண்டோரில் இருந்தால் பரவாயில்ல, எப்போ அவங்க எல்லாரும் வெளியில் வர ஆரம்பித்தாங்களோ முழுக்க அது அவுட்டோராக மாறிடுது. ஃபுல் நைட் சீக்வன்ஸு, எத்தனை நாள் ஷூட் போச்சு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லண்டனுக்குன்னு ஒரு லைட் இருக்குது, ஒரு ப்ளூ ஷேடில் அது கொடுத்துருக்கீங்க.
அது எக்ஸ்ட்ரானரி. அது இது எதான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய இன்வால்மெண்ட் சொல்கிறேன். ஒரு எழுத்தாளர் ரைட்டர் வந்து இப்படி அழகாக எழுதிட்டாரு, அப்படி தூக்கி போடணும், இத்தனை பேர் மேலே ஏறணும், அத்தனை பேர் மேலே ஹீரோ ஏறி அவரை இழுத்து போடுறாரு, அப்படி எழுதிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு பொண்ணை பிடிச்சி அடித்தாங்க, இப்போ தான் ஹீரோ ரைஸ் ஆனார், இப்படி எழுதிட்டாரு. இந்த எழுதின விஷயத்தை கரெக்டாக ஒருங்கிணைச்சது பார்த்தீங்கன்னா இயக்குனர் விஜய் சார். அவர் இமோஷனில் கிங்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாதாரணமாக ஒரு படம். ஸோ இந்த இமோஷன் எல்லாம் பேக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து இது எப்படி படம் பிடிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த டெக்னிக் வந்தாலும் இதை முதல்ல யூஸ் பண்ணிடணும்னு நினைப்பேன் நான். இப்போ நம்ம FPVன்னு ஒரு ட்ரோன் வந்துருந்துச்சு, இது முதல்ல யூஸ் பண்ணிடணும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2022 அக்டோபரில் முடிச்சாச்சு இந்த போர்ஷன். ஆஹா, அப்போ வந்திருந்தேன்னா நம்ம தான் டெக்னாலஜியில் இருந்திருக்கும். பட் என்னென்னா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அதுக்கப்புறம் நடுவில் லியோ அதெல்லாம் பண்ணாங்க, அவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதில் மனோஜ் சார் வந்து அந்த கேமராலாம் யூஸ் பண்ணியிருந்தார், அப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு இப்போ வரும்போது கூட இது புதுசாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா அது ஃபுல்லாக அதுக்கு காரணம் என்ன, முழு ஐடியாக்கள் போட்டு ஒரு எழுத்தாளர்கள் எழுதுனதை மதித்து இயக்குனர் அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வந்து அதை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்து இதில் ஃபைட்டர்ஸ் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி உள்ளே கொண்டு வந்த DOP சந்தீப் சார். ஸோ இது எல்லோரும் ஒரு கூட்டு முயற்சியில், அதனால தான் இன்றைக்கி வந்து இப்படி இருக்குது. எத்தனை நாள் மாச்சர் போச்சு இந்த ஃபைட் சீக்வன்ஸ்? இது லாங் தம்பி. எதுக்குன்னா நம்ம இந்த ஷெட்யூலை பிளான் பண்ணது முதல்ல லண்டனில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம லண்டன் ஷெட்யூலுக்கு போனப்போ அங்கே என்ன இருந்துச்சுன்னா அந்த குயின் இறந்துட்டாங்க. ஆமாம், குயின் இறந்துட்டாங்க. குயின் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ஷூட் பண்ணுறதுக்கு லொக்கேஷன்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க கண்ட்ரியினுடைய குயின், அவங்க இறந்துட்டாங்க, அவங்க யாரும் பெரிய இதில்லை. அங்கே நம்ம 10 நாள் ஷெட்யூல் போட்டு போனோன்னா அதுவே 22 நாள் ஆகிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சுன்னா நிறைய எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ஜாஸ்தியாகிடும், ஓவர் பட்ஜெட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து வந்து இப்போ ஃபாரின்லேருந்து எல்லா ஃபைட்டர்ஸையும் கூப்பிட்டு நம்ம இங்கே பெரிய செட்டு போட்டோம். இங்கே எங்கே சார் செட்? இங்கே நம்ம பெனிமில்லில் பெரிய செட்டு போட்டோம். இது வந்து அது வந்து ஒரு 4-5 கோடி ரூபாயில் ஒரு பெரிய செட்டு, ஹியூஜ் ஒன்று. அந்த ஜெயிலு ஃபுல்லாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ஃபுல்லாக ஜெயில் இங்கே போட்டு அது வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் சரவணன் பண்ணார் அந்த இது. ஆனால் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய செட்டு போடுவார்னு எனக்கு பெரிய அவ்வளோ எனக்கு அவர் பார்க்கும்போது சொன்னார். ரொம்ப சின்ன பையன் இருந்தார். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காட்டும்போது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் கொண்டு வந்து காட்டினார். பிரமாதமாக போட்டிருக்காரு. சரி இதே மாதிரி வருமா அப்படின்னு கேட்டேன். இல்லை கண்டிப்பாக வருமா சொன்னார். அதே மாதிரி கொடுத்து லைட்டிங் வைக்கிறது கம்ஃபர்ட் பண்ணி ஃபைட் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்து சூப்பர் பண்ணிட்டார். அந்த படத்தை வந்து அவர் வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போயிட்டார். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தளத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. நான் இது வரைக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லை வெளியில் இருக்கவங்களுக்குலாம் என்ன தெரியும்னா மாஸ்டர், அவங்க வெறும் ஸ்டண்ட் மட்டும் பண்ணுறாங்க, அந்த ஃபைட் சீக்வன்ஸை பில்ட் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம், நம்ம ஸ்டண்ட் நடக்கிற இடத்துக்கே போய் பார்த்தோன்னா நீங்கள் வெறும் அதை மட்டும் பண்ண மாட்டீங்க, அதை தாண்டி சினிமோட்டோகிராஃபி நீங்கள் தான் பிளான் பண்ணுறீங்க. அந்த சீக்வன்ஸை இப்படி ஸ்டேஜ் பண்ணி முடிக்கணும். ஓவராலாக அந்த ஃபைட்டோட ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு டேரக்டராகவும் சரி, வெறும் டேரக்டராக மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்பேஸ்லேயும் போய் ஒர்க் பண்ணுறீங்க. ஆமாம், இப்போ அதுதான் தம்பி, 2 விஷயமான ஆளுங்கள் இருக்கிறாங்க. என்னென்னா ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர்னு ஒன்று இருக்கிறாங்க, அதாவது ஸ்டண்ட்டை மட்டும் கம்போஸ் பண்ணுறது அப்படின்னு. ஆக்ஷன் டைரக்டர்னு இருக்கிறாங்க. இப்போ என்னென்னாச்சுன்னா ஒரு சீக்வென்ஸை ஒரு 45 மினிட்ஸ் ஒரு சீக்வென்ஸை கொடுத்தா அந்த சீக்வென்ஸில் காமெடி இருக்கும், காமெடியிலேருந்து ஸ்டண்ட்டாக மாறும், ஸ்டண்ட்டுலேருந்து இமோஷன் ஆகும், இமோஷன்லேருந்து ஒரு டெத்து நடக்கும், இந்த டெத்துலேருந்து ஒரு ரிவெஞ்ச் ஃபில் ஆகும். ஸோ இந்த கோஆர்டினேஷனை வந்து கரெக்டாக கூட அதுதான் டைரக்டர். இப்போ அதனால தான் சொல்கிறேன், ஆக்ஷன் டைரக்டருங்கிறவங்க வந்து இதை நம்ம பண்ணணும், இதை பண்ணால் பெஸ்ட்டு. சும்மா வெறும் ஃபைட்டை கம்போஸ் பண்ணுறதுங்கிறது ஃபைட்டு கிடையாது. அது உள்ளே வந்து எமோஷன்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வைக்கிறது, அதுதானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் வச்சா மட்டும்தான் அந்த ஃபைட்டு போய் மக்களை தொடும், மனசை தொடும். அந்த இமோஷன்ஸ் இல்லாத ஒரு சும்மா ஃபைட்டுன்றதுல பெரிய இன்ட்ரெஸ்டிங் தோணாது. அதாவது நான் தான் சொல்கிறேன், இப்போ ஒரு பேட்டர்ன் நம்ம பிடிக்கணும், ஒரு காமெடி ஃபைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காமெடிக்கான எலிமெண்ட்ஸ்லாம் உள்ளே வைக்கணும். அப்போ தான் அது காமெடியினுடைய உச்சக்கட்டமாக இருக்கும். இப்போ நம்ம சார்லி சாப்ளின் பார்த்துருக்கோம், பஸ்டர் கேட்டன் பார்த்துருக்கோம். ஸோ இவங்க எல்லாம் பண்ணது பெரிய ஆக்ஷன்ஸ், பெரிய ஸ்டன்ட்ஸ் பண்ணாங்க அவங்கெல்லாம். ஆனால் அவங்களுக்கு போடப்பட்ட மியூசிக்கும் அவங்களுக்கு எடுத்த ஸ்பீடு, நான் சொல்கிறது கேமராவுடைய ஸ்பீடையும் குறைச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஃபன் ஆகிடுச்சு. நீங்கள் நிஜமாகவே அந்த ஃபன் மியூசிக் எடுத்துருங்க, சீரியஸாக ஒரு மியூசிக் போட்டு பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஸ்டண்ட்டுன்னு தெரியும், எவ்வளோ பெரிய கிராண்ட் கமர்ஷியல் ஆக்டர்ஸ் அவங்களாம். பஸ்டர் கேட்டன்லாம் வந்து பண்ணியிருக்கிற விஷயம் வந்து யாராலையும் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. சார்லி சாப்ளின் அவ்வளோ பெரிய ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு காமெடி ஃபன் அப்படியே தான் சிரிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு எடுக்கப்பட்ட விதம், கேமரா, பேக்ரவுண்டு, பின்னாடி உள்ள மக்கள், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம், அதுக்கு போடப்பட்ட மியூசிக்கு, இது எல்லாமே
அந்த ஆடியன்ஸோட மூடை சேஞ்ச் பண்ணுது. இப்போ நம்மளுக்கு இது எல்லாம் சேர்ந்தா இன்னொரு மூடை நம்ம கொடுக்க முடியும் இல்லைங்களா? இப்போ அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன மூடு தேவைப்படுது இந்த இடத்துக்கு, இப்போ என்ன இதுக்கு ஒரு ட்ராலி ஷாட் நல்லாயிருக்கும், எங்கே டிசைட் பண்ணுது? இந்த இடம் தான் டிசைட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணுறது நம்ம பண்ணால் நல்லா வரும். ஒரு ஆக்ஷன் டைரக்டர் இதெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா வரும் ஆக்ஷன். இல்லை சன் கோஆர்டினேட் மட்டும் பண்ணி கொடுத்தாங்கன்னா சன் கோஆர்டினேஷனாக தான் இருக்கும். அந்த பஸ்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், ஆமாம், அந்த பிளேவும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக. எனக்கு என்னென்னா அவருக்குள்ளே ஒரு எண்ணம், எந்த ஒரு இடத்துலையும் அடிச்சிடக்கூடாதுன்னு, அவரால் அடிக்க முடியும் ஆனால் அடிச்சிடக்கூடாதுன்னு அந்த ஒரு முடியாது. ஏன்னா வேற ஊருக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா அந்த ஹை பாயிண்ட் போனதுக்கு அப்புறமா அதுக்குள்ள நீங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய கிம்பிள்லயும் ஹேண்டில் பண்ணி உள்ளெல்லாம் போய் ஒன்று பிளாஸ்டா இருந்துச்சு. அது என்னச்சுன்னா இந்த இடம் இப்போ நீங்க சொன்ன இடம் ரொம்ப தத்ரூபமாக நீங்க சொன்னீங்க அந்த இடத்துல. இப்போ ஒரு ஃபாரினுக்கு போயாச்சு. நம்ம நார்மலாக நான் என் பசங்களாம் ஷூட்டிங் ஃபாரின் கூப்பிட்டு போனால் சொல்கிறது முன்னாடி எப்படியும் பசங்களாம் போனால் வெளியே போனால் அங்கே எங்கே போவாங்க, தண்ணி அடிப்பாங்க. இங்கே இந்த ஊரெல்லாம் ஓகேடா, சண்டை மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ சண்டை போட்டால் உள்ளே பிடிச்சி வச்சுருவாங்க, பெரிய இது பிரச்சனை. ஏதாவது யாருக்கிட்ட வெளியே ஆளுங்கிட்ட கையை நீட்டாதீங்க, ஈஸியாக நம்ம ஒரு மாதிரி அப்படி இப்படிலாம் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணக்கூடாது. நீங்கள் போனால் சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவேன். இந்த சேம் சுச்சுவேஷன் அங்கே ஹீரோவுக்கு. ஏன்னா ஹீரோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறப்போ பஸ்ஸுக்குள்ளேன்னு இப்படி ஒரு இப்போது அதான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து இயக்குனர் முழுக்க என் கூட இருந்திருக்காரு, டிஓபி முழுக்க கூட இருந்திருக்கிறாரு, ஆர்ட் டைரக்டர் முழுக்க கூட இருந்திருக்காரு, காஸ்டியூம் டிசைனர் ருச்சி முழுக்க கூட. இவங்க எல்லாம் நம்ம டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்க வேண்டியது. இது இல்லாமல் ரைட்டர் இருக்காருல, இவரும் படம் ஃபுல்லாக கூட இருந்தார் ஷூட்டிங் நடக்கிறப்போ. அது எவ்வளோ சப்போர்ட் ஆச்சுன்னு இப்போ சொல்கிறேன். இந்த ரைட்டரும் கூடவே இருந்தார், இங்கே கூட ப்ரொடியூசரும் கூட இருந்தார். இது எவ்வளோ சப்போர்ட் ஆச்சுன்னு நான் இப்போ நீங்கள் சொல்கிற இடத்துக்கு அதான் வரேன். இப்போ நான் பஸ்ஸு ஃபைட் எடுக்க அங்கே போயாச்சு, எங்கே லண்டனுக்கு போயாச்சு. லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு பஸ்ஸை ரெண்டுக்கு எடுத்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு ரெண்டுக்கு எடுத்து ஃபுல்லாக உள்ளே வச்சு ஃபைட் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணி ரிஹர்சல்லாம் பண்ணி எடிட்லாம் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே இந்த ஃபைட்டு தான் வரணும். இப்போ அங்கே ஒரு மோடோடு நம்ம போயாச்சு. போய் அங்கே உள்ள ஃபைட்டரை சூஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி. அம்மா இறந்து போயிட்டாங்க, குயின். இப்போ நம்மளுக்கு பஸ்ஸு பெருசாக கிடைக்கல. கிடைச்ச பஸ்ஸை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். நாங்கள் நினச்ச லொக்கேஷன் கிடைக்கல, நான் வேறு லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம். இப்போ அங்கே ஷூட் பண்ணுறோம். ஷூட் பண்ணும்போது இந்த பேச்சு வந்துச்சு. இப்போ உள்ளே போயாச்சு, அவன் எடுத்தோடனே அடிச்சிடக்கூடாது, லோக்கல் பசங்க அவங்க என்னென்னா பர்ஸை பூண்டி நானும் அப்படி பார்க்குறேன். பர்ஸை பிடுங்கன்னா அடிச்சிட்டாங்க, பர்ஸை பிடுங்கன்னா அடிச்சிட்டான். அப்படி தான் இருக்குது கதையில். இப்போ நான் சொன்னேன் ரைட்டர் சார்ட்டு, சார் டைரக்டர்கிட்ட சொன்னேன், டைரக்டர் சார் இப்போ அடிக்கணும்னு ஒரு மூடு நம்மளுக்கு வரணும்ல. ஏன்னா இவன் வந்திருக்கிற மூடில் பரிசை கொடுங்கன்னா சரி போங்கடா போயிடுறேன், உள்ள 10 ரூபா மட்டும் கொடுத்துறா போடா அப்படின்னு சொல்கிற மூடில் இருக்குது சார். அடிக்கணும்னு ஒன்று தோணணும் எனக்குன்னா நான் யார், ஆடியன்ஸுக்கு. அப்போ ஒரு சின்ன ப்ளே பண்ணலாம். இப்படி பரிசை பிடிச்சி விளாண்டானுங்க, இவங்கள்ட்ட வந்தானுங்க, சும்மா நார்மல் ராபர் மாதிரி இல்லாமல் பிடிச்சி விளாண்டானுங்க அப்படின்னு சொன்னேன். சரி பிடிச்சி விளாண்டாச்சு. விளாண்டதுக்கப்புறம் இன்னொரு ஹைட் கொடுக்கணுமே, கொடுத்துருங்கடா அப்படின்னு கெஞ்சர் லெவலில் இருக்கிறது. இன்னும் அடிக்கிறதுக்கு இல்லை. இப்போ பர்ஸை கீழே போட்டு காலில் ஒருத்தன் தள்ளுவோம். இப்படி கொரியோகிராஃப் பண்ணோன்னு காலில் தள்ளியாச்சு சார் அப்படின்னா, இந்த மாதிரி சொன்னா கேளு, மரியாதை பர்ஸை கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் உன்னால் என்னடா பண்ண முடியும்? பிளடி இண்டியன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த பிளடி இண்டியனுக்கு தான் அடி ட்ரிகர் ஆகிடும். ஆமாம், ட்ரிகர் ஆகிடும். ஏன்னா என்ன இருந்தாலும் இவர் ஒரு தேசப்பற்று மிக்கவர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அது படத்தில் பண்ண தெரியும் கண்டிப்பாக. இப்போ இந்த இடம் வந்த உடனே இந்த இடம் நிற்கிது சார், அடிக்கிறதுக்கு மூட் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி இப்போ டேரக்டர் சொன்னார், ரைட்டரை கூப்பிட்டார். சார் இந்த இடத்துல ஏதாவது ஒன்று சொன்னால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னப்போ தான் அவர் சொன்னார், யூ பிளடி இண்டியன் அப்படின்னு சொல்லுவோம் சார் அப்படின்னு. இப்போ வந்து டோட்டல் ஆடியன்ஸை போய் சேரும். அப்படி சொன்ன உடனே அடித்தது தான் அங்கே அந்த பவர் வந்துச்சு. ஸோ இதுக்கு என்னென்னா ரைட்டர் கூட இருந்தார், டைரக்டர் கூட இருந்தார். ஸோ இது ஈஸியாக இருந்தது நம்மளுக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு. நம்ம ஒன்றை டிசைட் பண்ணி டக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த வேர்டு வந்து சென்சார் கட் ஆகக்கூடாது, அந்த ஊர் மக்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஊர் நம்ம ஹீரோவுக்கு அடிக்கிற ஒரு மூடையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாரு. ஸோ எதுக்கு இது சொல்கிறேன்னா, இது எல்லோரும் கூட இருந்ததுனால இந்த நிகழ்வு நடந்துச்சு. டக்குன்னு வந்துச்சு, அந்த வேகம் வந்துச்சு, அடிக்கிறதுக்கான வேகம் வந்துச்சு. இப்போ அடித்த உடனே மறுபடியும் மற்றவங்க ஃபைட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபைட்டு ஆரம்பிச்சாச்சு, அடித்தாச்சு, எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டு சீக்வன்ஸ் எல்லாமே இப்போ உள்ளே போகிறதுக்கு தான். இந்த இப்போது அந்த வார்ட் பாய் கேரக்டர் வந்து நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். கண்டிப்பாக படத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எது இவன் உள்ளே போகிறதுக்கு முக்கிய துணை வந்திருக்காரு. ஸோ நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், என்ன சார் ரைட்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு என்ன சார் இந்த தம்பி என்ன பண்ணுறாப்புல, எதுவும் இல்லைம்மா சார் அந்த கேரக்டர் இருந்தால் தான் உள்ளே போகும். அவன் உள்ளே போகிறதுக்கு நார்மலாக நேரம் வச்சுருக்கலாம். கண்டிப்பாக யாரோ 4-5 ரவுடிங்க வந்தாங்க, அடித்தா உள்ளே போயிருக்கலாம்.
ஆனால் அது இல்லாமல் அவர் அந்த 10 ரூபாயை எங்கேயோ சுற்றி ஒரு 10 ரூபாயை வச்சு அவர் எழுதின எழுத்து அவ்வளோ அழகாக இங்கே கொண்டு போனார் அவங்ககிட்ட சொல்லும்போது இந்த 10 ரூபாய் அக்காட்ட சொல்லும்போது 10 ரூபாய் பற்றி அவன் கேட்டதுக்கப்புறம் அவன் இப்படி ஒரு அழகான ஸ்க்ரீன் ப்ளே இப்படி ஒரு ப்ளே பண்ணதுனால நம்மளுக்கு வேலை பண்ணுறதுக்கு ஈஸி. அடுத்த நிகழ்வு என்ன இது முக்கியமாக காரணம் அதுக்கு எழுத்து தான். அதே மாதிரி இந்த குட்டி பாப்பா அவங்களுக்கும் ஒரு சின்ன ஸ்டண்ட் இருக்கு. ஆமாம், அந்த ஆக்சுவலி அந்த ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா இது எழுத்தாளர் ஒரு ரைட்டர் வந்து சொல்லிட்டார் இந்த மாதிரி ஒன்று எடுக்கணும் அப்படின்ட்டு, எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலே விஜய் சார் என்னென்னாச்சுன்னா பெரிய ஸ்டண்டெல்லாம் அவர் எக்ஸிக்யூட் பண்ணிடுவார். மாஸ்டர் நீங்கள் வரது கொஞ்சம் லேட்டாக தான் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணிடுவார். நான் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி சார் எனக்கு ஒரு ஃபைட் எடுக்கணும் சார், வெளியே கொஞ்சம் நீங்கள் எடுத்துருங்க சார், இன்னொரு ஃபைட்டுக்கு. ஆமாம் அப்படி சொன்னேன், இப்போ நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க சார் அப்படின்னு. அந்த லெவல் அவர் ஃபைட்டில் கைதறி எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இப்போ அந்த சீக்வன்ஸை அவங்க தான் எடுத்துருக்குறாங்க, எனக்கே தெரியாது. ரைட்டரும் டைரக்டரும் சேர்ந்து எடுத்துருக்காங்க அந்த சீக்வன்ஸ். பட் அந்த சீக்வன்ஸுக்கு பயங்கர அப்ளாஸ் தேவை. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை எப்படி பண்ணுது. அப்புறம் அதே மாதிரி கிளைமாக்ஸில் வரும்போது அந்த பொண்ணுக்கு என்ன பொண்ணு சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அந்த கன்று கீழே விழுந்துடும், உடனே கன்னை தள்ளி விடுன்னு சொல்லும்போது ஓடி வந்து தட்டி விடும், அதுவும் ஒரு அப்ளாஸ் சீன். இது என்னென்னா இது ஒரு அதான் சொல்கிறேன்ல, ஒரே இடத்துல ஒரு ரைட்டரு ஒரு டைரக்டரு ஒரு ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி மேட்சிங்ஸ் நடக்கும். ஏன்னா ஃபைட் என்ன சொல்லி தான் என்ன சொல்லியிருப்பேன் நான், ஃபைட் எடுத்துகிட்டு போயிருப்பேன், இந்த குழந்தைய கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் திடீர்னு பார்த்தோன்னு சார் இந்த குழந்தை சும்மா இருக்கிற ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு வந்தது தான் அது. ஸோ இதுக்கு காரணம் முக்கியத்துவம் எழுத்து. அண்டு சைந்தோவும் நான் பார்த்தேன் மாஸ்டர். நீங்கள் எந்த ஃபைட் பண்ணீங்கன்னு தெரியல, நான் ஒரு 3 சீக்வன்ஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் எனக்கு ஒன்று சொல்கிறேன் மாஸ்டர். ஒன்று அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸில் ஒன்று கத்தி எடுத்து ஒன்று கொண்டு வரும் மாஸ்டர் டுவர்ட்ஸ் த எண்டில். ஓகே, அது பெரிய பேங்கராக ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து சைந்தவன்றவர் வந்து அவர் சைக்கோ அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கே போவார், நேராக புல்லட் எடுத்துட்டு அவனை இன்னைக்கு அவனை காலி பண்ணுறா, அவருக்கு அசைன்மெண்ட்டு ஒரே அசைன்மெண்ட் தான் இதுக்கப்புறம் வாங்கணும்னு சொல்லிட்டு போவார். அங்கேருந்து அந்த ஹம்மர் கார் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வர்றது அதுக்கப்புறம் ஒரு காரில் மாஸ்டர் ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சில் ஒன்று பண்ணியிருந்தீங்க. ஒரு காரில் அந்த ஸ்டண்ட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஹீரோயினும் அந்த பாப்பாவும் வச்சு அந்த இடத்துல தான் ஒரு பெரிய நைஃப் ஃபைட் ஒன்று பண்ணியிருந்தேன் ஒரு பையனுக்கு இங்கே குத்தி இப்படி வழியில் அந்த ஃபைட் சீக்வன்ஸு. அப்புறம் அந்த ஷிப் யார்டில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். ஆமாம், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த சேஸோட பிகினிங் எடுத்தோம், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு, வேறு மாஸ்டர் வச்சு பண்ணேன். ஓகே மாஸ்டர். அது எப்படி மாஸ்டர், எனக்கு முக்கியமாக அந்த கார் ஸ்டண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இல்லை அதை என்னென்னாச்சுன்னா அதுதான் சொல்கிறேன், ஒரு கோஆர்டினேஷன் தான் இது எல்லாமே. இப்போது ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற இது இந்த 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 இடத்துல நான் ஒரு ஆளை சொல்லணும். என்னென்னா விஜய் சேதுபதி சார் இருக்கார்ல, அவர் எப்போவுமே தனியாக ஃபைட் பண்ண மாட்டார். மாஸ்டர் இவர் எதை ஒன்று பண்ண வைக்கலாம் மாஸ்டர், ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல பிஸியாக இருக்கணும்னு நினைப்பார் விஜய் சேதுபதி சார். பக்கத்தில் இருக்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். ஏன்னா தான் மட்டுமே எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கணும்னு நினைக்காத ஒரு ஒரு ஹீரோ இருக்கார்ல, அவங்களும் சொல்லட்டும், அவங்களும் பண்ணட்டும், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே. துக்ளக் தர்பார்னு நினைக்கிற ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிக்கிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு நிற்கும், எதுக்கு போடுறோம் அப்படின்னு நின்று திரும்பி பாட்டுன்னு ஒரு பையன் அடிக்கும், என்னன்னா இவ்வளோ அடிக்கிறாள் அப்படின்னு. அந்த சீக்வன்ஸை வந்து அவர் சொன்னார், அவர் மாஸ்டர் அந்த பொண்ணு அடிக்கட்டும் மாஸ்டர் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அந்த பொண்ணு அடித்தோடனே ஆடியன்ஸ் இப்போ கிளாப் என்ஜாய் பண்ணும். ஆமாம், என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி மாஸ்டர் படத்துலேயும் அதே மாதிரி இந்த சேரில் போய் உட்காந்து இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஹீரோ சாருக்கு விஜய் சாருக்கு அண்ணனுக்கு முன்னாடி அந்த பக்கம் ரெயின் எஃபெக்டில் ஒருத்தனை கொல்ல போயிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் நிற்கிறவங்கலாம் பண்ணட்டும் மாஸ்டர் அவனையே அப்படின்னு சொல்லி அவங்களையும் பண்ண வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி விடுறது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஸ்க்ரீனில் சும்மா நின்றுட்டு இருக்கிறதுங்கிறது எனக்கு, அதனால தான் நான் பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறது, அங்கே கிடைக்கிற எல்லா ஆப்ஜெக்டையும் யூஸ் பண்ணுறது, அதுதான் நல்லா இருக்கும்ல. ஏன்னா நம்ம ஒரு மானசீகமாக நினைக்கிற ஒரு குருநாதர் ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குதோ அதை வச்சு அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. அண்டு எனக்கு அதே மாதிரி மாஸ்டர் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு ஃபைட் பேட்டர்ன் இருக்கு மாஸ்டர். என்னன்னா நம்ம ரொம்ப ரியலிஸ்டிக் ஜோனுக்குள்ளேயும் போக மாட்டோம், ரொம்ப கமர்ஷியல் ஜோனுக்குள்ளே போக மாட்டோம். ஆனால் அப்படியே மலையாள சினிமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபேஸில் இருப்பான். அந்த பக்கம் இன்னும் ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா முழுக்க கமர்ஷியல் பஞ்ச் அடிச்சா ஒரு 600 மீட்டர் பணக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேஸில். இப்போ ஒரு இடத்துக்கும் போகும்போது நீங்கள் அது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல மாஸ்டர், அதை எப்படி மாஸ்டர் பிடிக்கிறீங்க? ஒரு விஷயம் இல்லை, அந்த ஆடியன்ஸாக நம்ம மாறிடுறது தான். ஓகே, இப்போ நான் வந்து விஜய் சார் படம் பண்ணுறேன்னா, விஜயன் படம் பண்ணுறேன்னா நான் விஜயனோட ஃபேனாக மாறிடுறேன். நான் எப்படி பார்க்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் கண்டிப்பாக. இப்போ அஜித் சாருக்கு போகணுன்னா அஜித் சாரோட ஃபேனாக மாறிடுறேன்.
ரஜினி சார் கூட ரஜினி சார் ஃபேனாக மாறிடும். இப்போ ஆட்டோமேட்டிக் ஒரு மூவ்மெண்ட் வரும். கண்டிப்பாக. ஓகே, ஏன்னா நம்ம இவங்களெல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். இப்போ ஆந்திராவுக்கு போனால் சிரஞ்சீவி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போது மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார் படம் இப்போ சமீபத்தில் வந்து லூசிஃபர் பெரிய ஹிட் ஃபைட்டுக்கு. அதுவும் நீங்கள் தான். ஆமாம் பண்ணியிருந்தேன். பட் நான் சொல்கிறேன், அது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ மம்முட்டி சார் நடித்த கண்ணு ஸ்குவாட் இதெல்லாம் பயங்கர ஹிட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா ஆல்மோஸ்ட் இப்போ கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல யாஷ் பண்ணியிருந்தது. இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஒரு படம் பண்ணால் அது உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. இப்போ நான் ஒரு சின்ன படம் பண்ணியிருந்தேன் போன வருஷத்தில், மாளிகாபுரம் அப்படின்னு சொல்லி. அதுவும் பார்த்தோம். அதில் என்னோட ஃபேவரட் ஃபைட் எது தெரியுமா மாஸ்டர்? அவர் நம்ம அண்ணன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பொண்ணை இது பண்ணுறதுக்காக டார்ச்சர் பண்ணி. இல்லை, மாளிகாபுரம்னு ஒரே ஒரு அந்த ஐயப்ப சுவாமி அதுதான் மாஸ்டர் சொல்கிறேன். அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தைய கற்பழிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அதுக்கு அந்த ஒரு இடம், அந்த ஒரு ஏரியா செமையாக இருந்தது மாஸ்டர். இல்லை, ஒரு ஃபைட்டு தான் அதில். அப்படிங்களா? ஆமாம், அது ஒரு ஃபைட்டு தான் கிளைமாக்ஸில். ஓகே, குழந்தைங்களை காப்பாற்று. அது அந்த இது ஹீரோ வந்து இந்த சாமியா மாறுறது அது ஓகே மாஸ்டர். இந்த ஏரியாவும் இது வந்து சின்னதாக. பட் அந்த ஒரு ஃபைட்டு, கிளைமாக்ஸ் ஃபைட்டு அவ்வளோ பெருசாக பேசப்படுது. அது எனக்கு என்ன ஃபீல்ல தெரியுங்களா மாஸ்டர் இருந்துச்சு? எப்படி ஒரு பாகுபலி படத்தில் ஒரு ஃபைட் அந்த ரேஞ்சில் அது ஸ்டேஜ். அதே தான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த படம் பண்ணும்போது நம்ம சின்ன படம், ரொம்ப காம்பேக்டான ஒரு ஃபிலிமு, ரொம்ப கண்ட்ரோல்டாக ஒர்க் பண்ணுறோம். ஆனால் அது உள்ள கண்டென்ட் முக்கியமாக தேவைப்படுது. ஸோ கண்டென்ட் என்னவாக இருக்கணும், அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபைட் எடுக்கிறான்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, அப்போ அவர் ஐயப்ப சாமியை மாற்றலான்னு சொன்னோம். ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ ஐயப்ப சாமியோட வெப்பன்ஸ் என்ன, அவர் புலியில் நடந்து வருவார், கையில் வில்லாம் போச்சுருப்பார். ஸோ இதை ரெடி பண்ணுங்க. இதெல்லாம் என்னென்னா போய் அன்னைக்கே ரெடி பண்ணு, அன்னைக்கே ரெடி பண்ணி அன்னைக்கே எடுத்து. இப்போ அங்கே ஸ்கிரிப்டே மொத்தமாக மாறல. ஆமாம், அந்த இடம் அதுதான் சொல்கிறேன். இப்போ அன்னைக்கு போய் அவசர அவசரமாக அதை ரெடி பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது புலி நம்மளுக்கு பண்ண முடியல. கண்டிப்பாக அந்த டைம் கிராஃபிக்ஸாக. சரி, நம்ம வில்லாம் போச்சு யூஸ் பண்ணலாம். இந்த பொண்ணு பார்க்கும்போது அவன் சாமியாக தெரியும், அவன் ஐயப்பனா தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ கழுத்தில் ஒரு மணி போடலாம். அந்த மணி சவுண்டு நல்லாயிருக்கும், இந்த அம்போட சவுண்டு, கழுத்தில் உள்ள மணி சவுண்டு நல்லாயிருக்கும், அவனுக்கு ஒரு விண்டு பறக்கட்டும், அந்த விண்டு சவுண்டு நல்லாயிருக்கும். இதெல்லாம் எஃபெக்டாக போட்டது. இதை சொன்ன உடனே டைரக்டர் அக்செப்ட், நான் சூப்பராக இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த அக்செப்டன்சி இருக்குது இல்லையா, அதான் நான் சொல்கிறேன். முக்கியத்துவம் எதுக்குன்னு டைரக்ஷன். அந்த அக்செப்ட் இல்லை மாஸ்டர் அது வேண்டாம் மாஸ்டர்னு சொன்னால் நம்ம அதை எடுக்க மாட்டோம். இப்போ அதெல்லாம் எடுத்து அந்த பொண்ணு பார்வையிலே ஐயப்பா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்போது வந்தாச்சு, ஃபைட் எடுத்தாச்சு, ஃபைட்டெல்லாம் எடுத்து முடிச்சு ஒரு எண்டு கொடுத்து சமையே சரணமையப்பான்னு அந்த பொண்ணு சொல்லியாச்சு. இதெல்லாம் எடுத்து எடிட் பண்ணியாச்சு, நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம மியூசிக் டைரக்டர் பேசும்போது, ஏன்னா மியூசிக் வந்து அதான் நான் இப்போ சொன்னேன், ஒரு மனிதர்களுடைய மனசை மாற்றுறது எப்படி மாற்றுன்னு பாருங்கள். இப்போ இந்த மியூசிக்கை பற்றி இப்போ எனக்கு ஒரு விதத்தில் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம ஒரு விதத்தில் இப்போ மியூசிக் டைரக்டர் மாற்றி போட்டாருன்னா ஒரு மாதிரி கண்ணாபின்னு சும்மா ரொம்ப இதாக போட்டார் அப்படின்னு இப்போ மியூசிக் டைரக்டர் பேசுனேன். சார் கொஞ்சம் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் சார், பாருங்கள் சார், ஃபீல் வேறு ஒன்றும் இல்லை. இது என்ன நல்லா வரணுங்கிற ஒரே நினைப்பு தான், வேறு என்ன இருக்குது. இப்போ டைரக்டர் சொன்னேன், சார் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் சார், நான் பேசுகிறேன் சார். பேசி அவர் ஒரு மியூசிக் போட்டார், சூப்பராக வந்துருச்சு. இதெல்லாம் போட்டோன்னே ஃபைட் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கு முக்கியத்துவமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. என்னென்னா திடீர்னு இந்த மகாதேவன்ற ரைட்டர் ஹைதராபாத்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. மாஸ்டர், இப்போ மலையாள டைட்டில் கார்டெலாம் மலையாளத்தில் தான் வரும், இங்கிலீஷில் வராது. ஆமாம். இப்போ நான் ஒரு மலையாள படம் பார்த்தேன் மாஸ்டர். சரி சார் சொல்லுங்கள், ராஜமௌலியோட ரைட்டர் தானே, நம்மளுக்கு நல்லா தெரியும், நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டு. சொல்லுங்கள் சார் என்ன படம் சார். இந்த நல்ல படங்கள் பார்த்தா ஷேர் பண்ணிக்கிற பழக்கம் உண்டு எங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி மாளிகாபுரம்னு ஒரு படம் பார்த்தேன். ஓ அப்படியா, சரி. ஒரு ஃபைட்டு பண்ணியிருந்தாங்க மாஸ்டர், அந்த ஃபைட்டை பார்த்து நான் அழுதுட்டேன் அப்படின்னேன். ஏன் சார் என்னாச்சு, கேவலமாக இருந்துச்சா அப்படின்னு. ஏன்னா நம்ம ஐயோ இல்லைங்க, அவ்வளோ இமோஷன் எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு ஐயப்பனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு அந்த ஃபைட்டு பார்க்குறப்ப ஃபீலு அப்படின்னு. அப்படியா சார், நிஜமா சார், சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் கூட இந்த மாதிரி தான் எடுப்பீங்க மாஸ்டர், அந்த மாதிரி தான் இருந்துச்சு, உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அந்த படம் பாருங்கள் அப்படின்னு. இல்லை சார் அந்த ஃபைட்டை நான் தான் எடுத்தேன் சார் அப்படின்னா. ஐயோ என்ன இப்படி பண்ணியிருக்கேன், அவர் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பேசுகிறார். ஸோ இந்த இடத்த இந்த ஒரு பாராட்டு போதும் நமக்கு என்ன தான் ஷீல்டு கொடுத்தாலும். ஏன்னா நம்ம இதுக்கு என்ன உழைச்சிருக்கோம், ஒரு ஷார்ட் பீரியடு. இன்றைக்கி போய் இறங்கி நாளைக்கு ஃபைட் எடுக்கணும், இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்கிறோம், வேட்டி ரெடி பண்ணு, அம்பு ரெடி பண்ணு, வில்லு ரெடி பண்ணு, இதை பண்ணு ரெடி பண்ணு, புரியுதுங்களா. இது எல்லாம் ஷார்ட் பீரியட். சொல்லி இன்னொரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சது, டே லைட்டில் எடுத்து நைட்டாக மாத்திரம் அது அவ்வளோ ரியல் கஷ்டம். இது வந்து கேமராமேன் நம்ம கன்வின்ஸ் பண்ணி அவங்கெல்லாம் எடுத்து இதனுடைய அவுட் வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு ஜீவன். எங்கே ஹைதராபாத்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஒரு 10 நாள் கழிச்சு, நான் இன்னும் அது இன்டர்வியூ எதுவும் சொல்லலை, சடனாக அவர் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே பயங்கர எக்ஸைட் பண்ணேன். ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணேன்,
இந்த மாதிரி அவர் சொன்னார்ப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பட் இதுதான் ஒரு உண்மையான இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, மிளகா பொடி வந்துச்சு. ஸோ அவர் எழுத்து அந்த மாதிரி இப்போது அதான் சொன்னார் இமோஷன், அந்த குழந்தை இப்படி சொன்னார், அது டைரக்டர் வந்து இப்படி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் சேர்ந்து அதை கொடுக்குறது தான் அவங்களுடைய சோல் போட்டு வேலை பார்க்குறேன். சூப்பர் மாஸ்டர். அடுத்து உங்கள் லைனப்ஸ்லையும் நிறைய பெரிய படங்கள் இருக்குது. கண்டிப்பாக. முக்கியமாக லூசிஃபர் 2 இருக்குது. ஆமாம். அடுத்து வேறு என்னென்னலாம் மாஸ்டர் இருக்குது? நிறைய போய்கிட்டு இருக்குது. இப்போ மிஸ்டர் எக்ஸ்ன்னு நம்ம ஆர்யா சார், சரத்குமார் சார், கௌதம் கார்த்திக் எல்லாரும் நடிக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. அது வந்து எஃப்ஐஆர் இதுக்கு முன்னாடி மனோ ஆனந்தன் பண்ண கௌதம் வசுதேவ் மேனன் சாரோட அசிஸ்டன்ட், அவர் தான் அந்த படம் பண்ணியிருக்கேன். அது போய்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் ஹிந்தியில் அந்த தெரியனுடைய ரீமேக் அட்லி சாரோட அசிஸ்டண்ட்டு காலிஸ் பண்ணுறாரு, அந்த படம் போய்கிட்டு இருக்குது. எப்படியா போய்கிட்டு இருக்குது. மலையாளத்தில் 2-3 படங்கள். சூப்பர் மாஸ்டர். தமிழில் பாலான படம் அடுத்த அருண் விஜய் சாரோட சேர்ந்து பண்ணியிருக்கணும். ஓ, அது வரணும். சூப்பர் சார். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படி போய்கிட்டே இருக்கு. மாஸ்டர் கடைசியாக எப்போ தளபதியை மீட் பண்ணீங்க மாஸ்டர்? இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தளபதி மீட் பண்ணேன். பேசிட்டு பொங்கல் முடிச்சப்போ பொங்கல் விஷயம்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பேசிட்டு வந்தேன். என்னையா எப்படி இருக்குது அப்படின்னு பேசினார். ஷூட்டிங்கில் இருந்தார். ஸோ அப்போ பார்த்து பேசிட்டு வந்தேன். அஜித் சாரை வந்து போன வருஷம் மீட் பண்ணேன். போன வருஷம் அங்கே ஹைதராபாத் செட்டில் மீட் பண்ணி பேசிட்டு வந்தேன். சூப்பர் மாஸ்டர். தொடர்ந்து உங்களுடைய ஒர்க்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஆடியன்ஸாக வெயிட்டிங். அதை தாண்டி ஒரு சில பேர்கிட்ட ஒரு பணியும் ஒரு பாசிட்டிவிட்டியும் இருக்கும் மாஸ்டர். நான் எப்போயும் உங்களை பார்க்கும்போது இந்த வார்த்தையை சொன்னேன், அது என்றைக்குமே இருக்குது மாஸ்டர். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக நம்பரில் ஒருத்தர் அப்படின்னு ஒரு ஃபீலுக்கு கொண்டு வர நினைக்கிறேன் மாஸ்டர். அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மள ஒருத்தன் தானே, இது என்ன இருக்குது லைஃப்பில், எல்லாருமே நம்மள ஒருத்தன் தானே. இதே பாசிட்டிவிட்டியை நீங்களும் எல்லாருக்கும் கொடுங்க. அதுதானே எல்லாருக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க வேண்டியது, எதுக்கு நெகட்டிவிட்டி அது இது அப்படி இப்படி. லைஃப்பில் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எப்போவுமே நம்மளை இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த இன்டர்வியூ இவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாகவும் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததுக்கு மெயின் காரணம் நீங்கள் தான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்குறத வச்சு தான் பதிலே வரும். இல்லைன்னா அப்படி வராது. சாதாரணமாக என்ன இருக்கு, அது இப்படி ஃபைட் இப்படி தான் வரும். பட் அப்படி இல்லைல்ல தம்பி, அதுதான் அந்த கேட்குறவங்களை பொறுத்து தான் பதில் வரும். எனவே உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ மாஸ்டர்.